ஜம்மு காஷ்மீரில் முதற்கட்ட வாக்குப்பதிவு செப்டம்பர் 18ஆம் தேதியும், இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு செப்டம்பர் 25ஆம் தேதியும், மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு அக்டோபர் 1ஆம் தேதியும் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கின்றார். 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்றும் அதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் அவர் அறிவித்திருக்கின்றார். வழக்கமாக ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல் இருக்கும் என்பதால் அங்கு மிகுந்த பாதுகாப்புடனும் மக்கள் அமைதியான முறையில் வாக்களிக்க ஏதுவாகவும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றார். இதேபோல ஹரியானா மாநிலத்திலும் அக்டோபர் 1ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் கூறியுள்ளார். ஹரியானாவிலும் 90 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இந்த நிலையில் அங்கும் தற்போது பாஜக ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் ஹரியானா மாநிலத்திற்கும் சட்டப்பேரவை தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, தற்போது ஹரியானா ஜம்மு காஷ்மீருக்கான தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவுக்கான தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? ஜம்மு காஷ்மீரிலே பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் பலமாக செய்யப்படுகின்றன. இதற்காக கூடுதல் பாதுகாப்பு படைகள் தேவை என்பதால் தேர்தல் ஆணையம் தற்போது ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டமன்ற தேர்தல்களை மட்டும் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களிலே சட்டசபை தேர்தல் பின்னால் நடத்தப்படும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கு காரணம் என்னவென்றால், மகாராஷ்டிராவிலும் சரி ஜார்க்கண்டிலும் சரி பல நக்சல் பாதிப்பு மாவட்டங்கள் இருக்கின்றன. அங்கே கூடுதல் பாதுகாப்பு படைகள் தேவை. அப்படி இருக்கும் சூழலிலே ஏற்கனவே ஜம்மு காஷ்மீருக்கு அதிக பாதுகாப்பு தேவை இருக்கும் சமயத்திலே ஒரே நேரத்திலே பாதுகாப்பு படைகளை ஜம்மு காஷ்மீருக்கும் மற்றும் மகாராஷ்டிரா ஜார்க்கண்டுக்கும் அனுப்புவது அவ்வளவு சுலபமாக இருக்காது. ஆகவே இம்முறை தேர்தல் ஆணையம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா ஆகிய 2 மாநிலங்களுக்கு மட்டும் தற்போது தேர்தலை அறிவித்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரிலே கிட்டத்தட்ட 11,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் எத்தனை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதை தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் விளக்கியிருக்கிறார். அதாவது மக்களவை தேர்தலை பல கட்டங்களாக ஜம்மு காஷ்மீரில் நடத்தியதில் தேர்தல் ஆணையம் அதிக பாதிப்பு இல்லாமல் தேர்தல் நடைபெற்றது, மக்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது என்கிற தைரியத்திலே தற்போது ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலை 3 கட்டங்களாக அறிவித்திருக்கிறது. செப்டம்பர் 18ஆம் தேதி மற்றும் 25ஆம் தேதி முதல் மற்றும் 2ஆம் கட்டங்கள் நடைபெறும். இறுதி மற்றும் 3ஆம் கட்டம் அக்டோபர் 1ஆம் தேதி என்று நடைபெறும். இந்த 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் வகையிலே அமர்நாத் யாத்திரை தற்போது முடிவுக்கு வர இருக்கிறது. அது முடிந்தவுடன் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை செய்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தி தேர்தலை நடத்தலாம் என தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது. சமீபத்திலே பல தீவிரவாத தாக்குதல்கள் ஜம்மு காஷ்மீரிலே நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக காஷ்மீர் பகுதியிலே பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கிறது. ஆகவேதான் தற்போது தேர்தல் ஆணையம் ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலிலே தனது முழு கவனத்தையும் செலுத்துகிறது. ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை அது நகர்ப்புறங்கள் அதிகம் நிறைந்த மாநிலம், அதுவும் டெல்லிக்கு மிகவும் அருகில் இருக்கிறது. அங்கே சட்டம் ஒழுங்கு ரீதியான அச்சுறுத்தல்கள் இல்லை. ஆகவேதான் 5 வருடங்களுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரிலே சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. அதுவும் சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக நடைபெறுகிறது. ஆகவே முழு கவனத்தையும் ஜம்மு காஷ்மீர் பக்கம் திருப்பி மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களிலே தேர்தலை பின்னால் நடத்தலாம் என தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருக்கிறது. ஹரியானா மிகவும் சட்டம் ஒழுங்கு ரீதியாக சுலபமான தேர்தல் என்பதால் தான் அங்கே ஒரே கட்டமாக அக்டோபர் 1ஆம் தேதி என்று தேர்தல் நடத்தப்படுகிறது. இந்த 2 மாநிலங்களிலுமே வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 4ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஆகவே தற்போது எந்தெந்த மாநிலங்களிலே தேர்தல் நடைபெற வேண்டுமோ அதை 2ஆக பிரித்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவுக்கு தற்போது, பின்னர் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு தேர்தல் நடத்தலாம் என தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் சட்டம் ஒழுங்கு ரீதியான பிரச்சனைகளுக்காகவுமே இத்தகைய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கணபதி, நீங்கள் குறிப்பிட்டது போல சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. அங்கு தேர்தல் ஆணையத்திற்கு முன் உள்ள சவால்கள் என்ன? சமீபத்திலே தேர்தல் ஆணையத்தின் உயர்மட்ட குழு ஜம்மு காஷ்மீர் சென்று அங்குள்ள கள நிலவரத்தை ஆய்வு செய்தது.
தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள் அங்கே சென்றிருந்தார்கள். இப்போது அங்குள்ள நிலவரம் என்ன, முன்னேற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை கண்டறிந்த அவர்கள் மேற்கொண்டு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் விரிவாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் யூனியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநர், அங்குள்ள மூத்த போலீஸ் அதிகாரிகள், ராணுவத்தின் மூத்த அதிகாரிகள் மற்றும் துணை ராணுவ படைகளின் மூத்த அதிகாரிகள் ஆகியோருடனும் ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. ஆகவே தீவிரவாத அச்சுறுத்தல் அல்லாமல் தீவிரவாத தாக்குதல்கள் தடுக்கும் வகையிலே முன்னேற்பாடுகளை செய்து மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி இருக்கிறது. ஆகவேதான் தலைமை தேர்தல் ஆணையரான ராஜீவ்குமார் ஜனநாயக முறைப்படி ஜம்மு காஷ்மீரில் சட்டசபை தேர்தல் நடைபெறும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அதற்கான முழு ஏற்பாடுகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மேலும் அமர்நாத் யாத்திரை முடிவடைந்த பிறகு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கே மேலும் பலப்படுத்தப்படும். 3 கட்ட தேர்தலை மிகவும் வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என விரிவான திட்டங்களை தேர்தல் ஆணையம் வரைந்திருக்கிறது. அதன்படியே ஜம்மு காஷ்மீரில் சட்டசபை தேர்தல் நடைபெறும். மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் என்பது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றத்திலே மத்திய அரசு ஜம்மு காஷ்மீரில் சட்டசபை தேர்தல் நடத்தப்படும் என வாக்குறுதி அளித்திருக்கிறது. செப்டம்பர் இறுதிக்குள் அது நடைபெற வேண்டும் என்கிற சூழ்நிலையிலே இன்று தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பரை கடந்து அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி என்று 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி நடைபெறும். மற்ற முதல் 2 கட்டங்கள் செப்டம்பர் மாதத்துக்குள்ளேயே முடிந்துவிடும் வகையிலும் ஆகஸ்ட் மாதத்திலேயே அறிவிப்பு வரும் வகையிலும் தேர்தல் ஆணையம் விரிவான திட்டங்களை வரைந்து உச்சநீதிமன்றத்துக்கு அளித்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையிலே தனது அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் ஜம்மு காஷ்மீரில் அமைதியாக தேர்தலை நடத்தி முடித்ததைப் போல தற்போது சட்டப்பேரவை தேர்தலையும் நடத்தி காட்டுவோம் என செய்தியாளர் சந்திப்பில் ராஜீவ்குமார் கூறியிருக்கிறார். தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் கணபதி வழங்க கேட்டோம். விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி.